அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னாக்கா, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸ் கரெக்டாக நீங்கள் ½ அன் ஹவர்லேயே செஞ்சு கொடுத்துட்லாங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு. இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் மைதா மாவு சேர்த்துட்றேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் நான் கருப்பு எள்ளு சேர்த்துட்ருக்கேங்க. கல் மண்ணெல்லாம் இல்லாத க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. 1 ஸ்பூன் நெய் நம்ம அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சோடா உப்பு சேர்த்துருக்கேங்க. சமையல் சோடா தான். ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு தகுந்த ஒரு 3 ஸ்பூன் ஒயிட் சுகர் நான் சேர்த்துட்ருக்கேங்க. இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அந்த முட்டையோடு சேர்த்து மாவை ஃபஸ்ட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. குழந்தைங்க கேட்ட உடனே நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாங்க. இதை நான் மாவை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் தூள் உப்பு நான் ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், அதோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நான் கரைச்சி அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த ஃபுட் கலர் சேர்க்குறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா கலராக கொடுத்தாக்கா உங்களுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. கொஞ்சமாக நான் தண்ணி தெளித்து நான் மாவை நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ண போகிறேங்க. நல்ல மாவை ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் வரும், நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்லேயும் வருங்க. பாருங்கள், மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சோன்னு எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு ½ அன் ஹவர் அப்படியே இதை ரெஸ்ட் விட்டுற போகிறேன். நான் ரெஸ்ட் விட்டு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், ஒரு ½ அன் ஹவர் கழித்து தான் நான் பார்த்துருக்கேங்க. மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு ஒர்க் பிளேஸில் கொஞ்சமாக மாவு தெளிச்சுக்கிறேங்க. நான் அரிசி மாவு தெளிச்சிருக்கேன். நீங்கள் அரிசி மாவு தெளித்து செய்யும்போது உங்களுக்கு இழுக்கும்போது கரெக்டாக வரும். நீங்கள் பாருங்கள், கையாலே லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா மெல்லிஸாக நம்ம வழட்டி விட்டுடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிஸாக வழட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிஸாக வழட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரிசி மாவில் செய்யும்போது தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி இழுக்கிறதுக்கும் கரெக்டாக வரும். அதே சமயம் இல்லாட்டி மைதா மாவும் நமக்கு பிசு பிசுன்னு இந்த கட்டையில் விட்டும். பாருங்கள், ஓரத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் கரெக்டான ஷேப்புக்கு எல்லாத்தையும் இப்போ கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம எள்ளெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க. இந்த எள்ளில் நமக்கு இரும்பு சத்து அதிகமாகவே இருக்கும். எப்பயுமே நார்மலாக நமக்கு இந்த எள்ளுலலாம் நம்ம பொடி சேர்ந்து வெல்லம் போட்டு இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்க. நமக்கு இரும்பு சத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டே இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்தையும் இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிட வேண்டியது தான். நல்ல கிறிஸ்பியாகவும் இருந்தது. அதே சமயம் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நம்ம இனிப்புலாம் போட்டிருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் கருக விட்டுறாத நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். குழந்தைங்க எப்பயுமே ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே வீட்டுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டு தாங்க இருப்பாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்காது, ஹோம்மேடாக இந்தமாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். செகண்ட் பேட்சையும் எடுத்துகிட்டேன். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு புசு புசுன்னு நல்லா சாஃப்டாகவும் வந்துச்சு. பாருங்கள், கையில் எடுக்கும்போதே அப்படியே வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தான ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.